ஜாழ் மாவட்டத்தில் வசிக்கக்கூடிய மக்களிடையே பரவி வருகின்ற ஒரு வகையான மர்மமான காய்ச்சல் தொடர்பாக வெளியாகின்ற தகவல்கள் மக்களை ஒரு அதிர்ச்சிக்குள்ளாக்கி உள்ளது என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் இந்த காய்ச்சல் சம்பந்தமாக சுகாதாரத்துறையினரை தவிர சமூக வலைதளங்களில் பல்வேறு வகையான தகவல்கள் பரப்பப்பட்டு வருவதாலேயே இது மக்களிடையே ஒரு அச்ச உணர்வை ஏற்படுத்தியுள்ளதாக காணப்படுகின்றது. இருப்பினும் இந்த காய்ச்சல் சம்பந்தமான தகவல்களை சுகாதாரத்துறையினர் உரிய முறையில் மக்களுக்கு தெளிவுபடுத்தியுள்ளனர். குறிப்பாக ஜாழ் மாவட்டத்தில் உள்ள ஜாழ் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் இந்த காய்ச்சல் சம்பந்தமான தகவல்களை தற்பொழுது வெளியிட்டுள்ளார். இன்று நடந்த ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்றில் அவர் இந்த காய்ச்சல் சம்பந்தமான சகல விதமான தகவல்களையும் மக்களுக்கு தெரியப்படுத்தியுள்ளார். குறிப்பாக இந்த காய்ச்சலினால் 44 பேர் இதுவரையில் வைத்தியசாலைகளில் சிகிச்சைகளுக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் என்றும், இருப்பினும் அதில் சிலர் சிகிச்சைகளை பெற்று வீடு திரும்பியுள்ளனர் என்றும் தெரிவித்துள்ளார். இருப்பினும் 32 பேர் வைத்தியசாலைகளில் தங்கியிருந்து தொடர் சிகிச்சை பெற்று வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த மர்மமான காய்ச்சலால் பீடிக்கப்பட்ட 7 பேர் இதுவரை உயிரிழந்துள்ளனர் என்றும், அதில் ஒருவர் முல்லைத்தீவு மாவட்டத்தை சேர்ந்தவர் என்றும், ஏனைய 6 பேரும் ஜாழ் மாவட்டத்தினை சேர்ந்தவர் என்றும், அந்த 6 பேரும் பருத்தித்துறை, கரவட்டி மற்றும் சாவகச்சேரி பகுதிகளை சேர்ந்தவர்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு அந்த உயிரிழந்த 7 பேருடைய மருத்துவ அறிக்கை மற்றும் அவர்களிடமிருந்து புறப்பட்டிருந்த மாதிரிகள் கொழும்பிற்கு அனுப்பி வைக்கப்பட்டதாகவும், கொழும்பில் உள்ள மருத்துவ ஆராய்ச்சி நிலையத்தில் அது சம்பந்தமான ஆராய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு இருவருடைய மாதிரிகள் அல்லது அவர்களுடைய அறிக்கை சம்பந்தமான முடிவுகள் தற்பொழுது தங்களுக்கு கிடைத்துள்ளதாகவும், அதில் அந்த இருவரும் உயிரிழந்தமைக்கு எலிக்காய்ச்சலே காரணம் என்ற உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் தற்பொழுது கிடைத்துள்ளது என்றும், இதனால் வைத்தியசாலைகளில் தங்கி சிகிச்சை பெற்று வருகின்ற அந்த 32 பேருக்கும் எலிக்காய்ச்சல் தொடர்பான சிகிச்சை வழங்கப்பட்டு வருவதாகவும், எலிக்காய்ச்சல் தடுப்பு நடவடிக்கைகளும் தற்பொழுது முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் ஜாழ் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் தெரிவித்துள்ளார். குறிப்பாக இந்த உயிரிழந்த 6 பேரும் வசித்து வந்திருந்த பருத்தித்துறை, கரவட்டி மற்றும் சாவகச்சேரி பகுதிகளில் விசேட தடுப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும், அந்த பகுதிகளில் ஒரு நாள் காய்ச்சலில் பீடிக்கப்படுகின்றவர்கள் சம்பந்தமான தகவல்கள் பெறப்பட்டு அவர்களுக்கு எலிக்காய்ச்சல் தடுப்பு நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும், எலிக்காய்ச்சல் சம்பந்தமான சிகிச்சைகளும் அவர்களுக்கு வழங்கப்பட்டு வருவதாகவும் ஜாழ் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் தற்பொழுது தெரிவித்துள்ளார். மேலும் இந்த எலிக்காய்ச்சல் தொற்று நோயானது விவசாயிகள், மீன்பிடி துறையினர் மற்றும் துப்புரவு பணியாளர்களிடையே மிக வேகமாக பரவக்கூடிய சந்தர்ப்பம் இருப்பதனால் இந்த துறைகளைச் சேர்ந்த விவசாயிகள், மீன்பிடி துறையினர் மற்றும் துப்புரவு பணியாளர்களுக்கு இந்த எலிக்காய்ச்சல் பரவுவதை தடுக்கும் நோக்கில் அவர்களுக்கு எலிக்காய்ச்சல் தடுப்பு மருந்துகள் வழங்கப்பட்டு வருவதாகவும் சுகாதார சேவைகள் பணிப்பாளர் தற்பொழுது தெரிவித்துள்ளார். இவ்வாறு பரவி வருகின்ற இந்த காய்ச்சல் சம்பந்தமாக பொதுமக்கள் தேவையிட்ட அச்சம் கொள்ள தேவையில்லை என்றும், காய்ச்சலினால் பீடிக்கப்படுகின்ற நபர்கள் உடனடியாக அருகிலுள்ள அரச வைத்தியசாலைகளுக்கு செல்லுமாறும், அங்கு சென்று உரிய முறையில் சிகிச்சைகளை பெற்றுக்கொண்டு தங்களுக்கு வருகின்ற ஆபத்துகளில் இருந்து தவிர்த்து இருக்குமாறும் சுகாதார சேவைகள் பணிப்பாளர் தற்பொழுது தெரிவித்துள்ளார். இன்று மாலை நடைபெற்றிருந்த அந்த சுகாதார சேவைகள் பணிப்பாளருடைய ஊடக சந்திப்பில் அவர் தெரிவிக்கின்ற கருத்துக்களை நீங்கள் தொடர்ந்து பார்வையிடலாம். யாழ்ப்பாண மாவட்டத்தில் தற்போது பரவி வரும் ஒரு விதமான காய்ச்சல் காரணமாக இதுவரை 44 பேர் வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றுள்ளனர். தற்போது 32 பேர் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையிலும் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையிலும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இவர்களில் அனைவரும் பருத்தித்துறை, கரவட்டி, சாவகச்சேரி சுகாதார வைத்திய பிரிவுகளைச் சேர்ந்தவர்கள். இந்த காய்ச்சல் காரணமாக இதுவரை 7 பேர் இறந்திருக்கின்றார்கள். இவர்களிலே 6 இறப்புகள் யாழ்ப்பாண மாவட்டத்திலிருந்தும் 1 இறப்பு முல்லைத்தீவு மாவட்டத்திலிருந்தும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த நோயாளர்களிடம் இருந்து எடுக்கப்பட்ட மாதிரிகள் கொழும்பில் உள்ள கொழும்பு மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனத்துக்கு அனுப்பப்பட்டிருந்தது. எங்களுக்கு 2 பேருடைய முடிவுகள் கிடைக்கப்பெற்றுள்ளது. அதன் மூலம் இந்த இருவருக்கும் லெப்டாஸ்பைரோசிஸ் என்று சொல்லப்படுகின்ற எலிக்காய்ச்சல் இருப்பதாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. எனவே தற்பொழுது நாங்கள் இந்த எலிக்காய்ச்சல், மேற்படி காய்ச்சலை எலிக்காய்ச்சலாக கருதி எங்களுடைய சிகிச்சைகளும் தடுப்பு நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இக்காய்ச்சல் தற்போது பரவி வருகின்ற பருத்தித்துறை, கரவட்டி, சாவச்சேரி பிரதேச வைத்தியசாலை, பிரதேச சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகளிலே நாங்கள் ஒரு நாள் காய்ச்சலாக இருந்தாலும் பொதுமக்களை உடனடியாக அருகிலுள்ள அரசாங்க வைத்தியசாலைகளுக்கு செல்லுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இது சம்பந்தமாக எங்களுடைய சுகாதார வைத்திய அதிகாரிகள் ஒலிபெருக்கி மூலம் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தி வருகின்றார்கள். அதேபோல் பிரதேச செயலாளர்களின் உதவியோடு அவர்களது கிராம மட்ட உத்தியோகத்தர்களின் மூலமாக
கிராமத்திலே மக்களுக்கு இது சம்பந்தமான விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகின்றது. இந்த எலிக்காய்ச்சல் ஏற்படக்கூடிய ஆபத்து இலக்கினர்களாக விவசாயிகள், மீன்பிடி தொழிலாளர்கள், துப்புரவு பணியாளர்கள் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு இந்த எலிக்காய்ச்சலுக்கான தடுப்பு மருந்து வழங்குவதற்குரிய ஏற்பாடு நாங்கள் செய்திருக்கின்றோம். விவசாய திணைக்களத்தின் உதவியோடு, அவர்களது பிரதேச மட்ட உத்தியோகத்தர்களின் உதவியோடு கிராம மட்டத்திலே அந்த தடுப்பு மருந்துகளை வழங்குவதற்கு நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றோம். அவர்கள் மூலம் அந்த கிராம மட்ட கமக்கார அமைப்புகள், விவசாய அமைப்புகள் மூலம் அந்த தடுப்பு மருந்துகளை வழங்குவதற்குரிய ஏற்பாடுகளை நாங்கள் செய்திருக்கின்றோம். இந்த நோய் பரம்பலை ஆய்வு செய்து எங்களுக்கு ஆலோசனை வழங்குவதற்காக மத்திய சுகாதார அமைச்சின் தொற்று நோய் தடுப்பு பிரிவிலிருந்து வைத்திய நிபுணர்கள் குழு ஒன்று யாழ்ப்பாணம் மாவட்டத்துக்கு வருகை தந்திருக்கின்றது. அவர்கள் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு தற்போது சென்று அங்கே ஆய்வுகளை முடித்திருக்கின்றார்கள். தற்போது அவர்கள் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலைக்கு சென்று அங்கே ஆய்வுகளை மேற்கொண்ட பின்னர் பருத்தித்துறை, கரவெட்டி, சாவச்சேரி சுகாதார வைத்திய பணிமனைகளிலும் களத்திலும் ஆய்வுகளை மேற்கொண்டு இந்த நோயை எவ்வாறு பரம்பலை எவ்வாறு கட்டுப்படுத்துவது என்பது சம்பந்தமான ஆலோசனைகளை எங்களுக்கு வழங்க இருக்கின்றார்கள். மேலும் ஒரு குழுவினர் நாளை கொழும்பு தொற்று நோய் தடுப்பு பிரிவிலிருந்து இங்கே வருகை தர இருக்கின்றார்கள். மேலும் இந்த நோய்க்கு சிகிச்சை வழங்குவதற்கு அல்லது தடுப்பு மருந்து வழங்குவதற்குரிய மருந்து தொகுதி ஒன்று இன்றைக்கு எங்களுக்கு மத்திய சுகாதார அமைச்சின் மருந்து வழங்கல் பிரிவினாலே யாழ்ப்பாணம் மாவட்டத்திற்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. அது எங்களுக்கு நாளை காலையிலே கிடைக்கும். நாங்கள் யாழ் மாவட்டத்தில் உள்ள அந்த குறிப்பிட்ட சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனைகளுக்கும் அந்த பிரதேசத்தில் உள்ள வைத்தியசாலைகளுக்கும் ஏற்கனவே அனுப்பி வைத்துள்ளோம். நாளைய தினம் கிடைக்கின்ற மருந்துகளையும் நாங்கள் வழங்கக்கூடியதாக இருக்கும். 10 மாதிரிகள் கிட்ட அனுப்பப்பட்டுள்ளது. எம்ஆர்ஐக்கு, மருத்துவ ஆராய்ச்சி கழகத்துக்கு நாங்கள் ஒரு மாதிரி கண்டிக்கு அனுப்பியிருக்கின்றோம். அதாவது வைரஸ் சம்பந்தமான, அதாவது ஹென்டா வைரஸ் என்று சொல்லப்படுகின்ற அந்த ஒரு வைரஸாக இருக்கலாமா என்று உறுதிப்படுத்துவதற்காக ஒரு மாதிரி கண்டிக்கு அனுப்பப்பட்டுள்ளது. எங்களுக்கு வந்த அறிக்கைகளின்படி 4 ரிப்போர்ட்ஸ் அறிக்கைகள் வந்தன. அதில் 2 உறுதிப்படுத்தப்பட்டுள்ள பாசிட்டிவ் என்று வந்திருக்கின்றது, 2 நெகட்டிவ் என்று வந்திருக்கின்றது. கூடுதலாக நாங்கள் அவதானிப்பது, முதலாவது ஆண்கள் மத்தியிலே, பெண்களை விட ஆண்கள் மத்தியிலே தான் கூடுதலாக நோயாளர்கள் இனம் காணப்படுகின்றார்கள். ஒன்று. இரண்டாவது, பெரும்பாலும் இளம் வயதினர் தான் பெரும்பாலும் கூடுதலாக பாதிக்கப்படுகின்றனர். என்றால் அதாவது வெளியிலே கூடுதலாக, உதாரணத்துக்கு தொழிலுக்கு செல்பவர்கள், இந்த வெள்ள நீரோடு தொடர்பிலே இருப்பவர்கள் என்று கூடுதலாக இளம் பிராயத்தினர் தான் கூடுதலாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த ஏற்பட்ட இறப்புகளிலும் 7 இறப்புகளிலே 2 பேர் மட்டும்தான் 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள். என 5 பேரும் கிட்டத்தட்ட 20 தொடங்கி 50 வயதுக்கு உட்பட்டவர்கள். பெரும்பாலும் இளம் வயதினர்கள் தான் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். தற்போது இன்றைக்கு காலையில் 32 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இல்லை, ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்களாக நாங்கள் அப்படி எங்களுக்கு அறிக்கையிடப்படவில்லை. எலிக்காய்ச்சல் என்பது ஒரு மனிதனிலிருந்து நேரடியாக இன்னொரு மனிதனுக்கு நேரடியாக தொற்று ஏற்படாது. அப்போ ஒரு குடும்பத்திலேயே 2-3 பேருக்கு ஏற்பட்டதாக இதுவரைக்கும் எங்களுக்கு அறிக்கையிடப்படவில்லை. எலிக்காய்ச்சல் என்பது லெப்டோஸ்பைரோசிஸ் என்பது ஒரு வகையான லெப்டோன்னு சொல்கிற பாக்டீரியாவிலிருந்து, அந்த பாக்டீரியா வந்து பொதுவாக எலி, ஆடு, மாடு, பன்றி போன்ற மிருகங்களின் சிறுநீரோடு தான் வெளியேற்றப்படும். பொதுவாக அந்த வயல் நிலங்கள், சதுப்பு நிலங்களில் தான் இந்த இந்த மிருகங்களின் இந்த சிறுநீர், குறிப்பாக எச்சங்களோடு வெளியேற்றப்பட்டு அந்த வயலில், சதுப்பு நிலங்களில் அல்ல வெள்ள நீரில் மக்கள் அது தொடுகை ஏற்படும் போது, குறிப்பாக அவர்களுடைய காலில் ஏதாவது புண், காயங்கள் இருந்தால் அதன் மூலம்தான் அந்த உடம்பில் அந்த கிருமி தொற்றிக்கொள்ளும்.
அதன் மூலமாகத்தான் அது ஏற்படுறது. பொதுவாக நேரடியாக ஒரு மனிதனிலிருந்து இன்னொரு மனிதனுக்கு அது ஏற்படாது, தொற்றுக்கொள்ளாது. நாங்கள் அவதானித்தளவில் கூட விவசாயம், மீன்பிடி இதன்றவர்கள் குறைவு. 1-2 பேர் எங்களுக்கு அப்படி மீன்பிடியிலேருந்து 1-2 பேர் தான் எங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணப்பட்டிருக்கு. பெரும்பாலும் விவசாயம் செய்வோம். இவ்வாறான கருத்துக்களையே ஜாழ் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் கேதீஸ்வரன் தெரிவித்திருந்தார். இந்த எலிக்காய்ச்சல் சம்பந்தமாக மேலதிக தகவல்கள் ஏதேனும் கிடைக்கப்பெறும் பட்சத்தில் அதை மற்றொரு வீடியோவில் தருகின்றேன். இது போன்ற இன்னும் ஒரு புதிய தகவலுடன் மற்றொரு வீடியோவில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.